ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான 10 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை 50% வரையும் ரெடியூஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கோடை காலம் வந்தாவே நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாகிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுறதுக்கான 10 டிப்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்ஸ், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிலாமெண்ட் இன்கேண்டிசன் லேம்ப் இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்இடி சிஎஃப்எல் பல்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாயிரும். ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன், அதாவது ஃபேனில் எப்பயுமே மினிமம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அது சீலிங் ஃபேனாக இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி, ஓரளவு ஒரு மினிமம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதில் ரெகுலேட்டர் கண்ட்ரோல் முக்கியமாக வச்சுக்கோங்க. சில வீட்டில் ரெகுலேட்டர் இல்லாமையே சுவிட்ச் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடும். ஸோ ரெகுலேட்டர் எதுக்கு அப்படின்னா அந்த கரண்ட்டை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மினிமம் ஸ்பீடு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி, பிசி என்டர்டெயின்மெண்ட் டிவைசஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டிவி, கம்ப்யூட்டர், என்டர்டெயின்மெண்ட் டிவைஸ், அதாவது நம்ம ஆம்பிளிஃபயர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சுவிட்ச் ஆஃபோ இல்லை ஸ்லீப் மோட்லேயே போடாமல் நம்ம அதை சுத்தமாக சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கம்மி பண்ணலாம். சுவிட்சை ஆஃப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்லேருந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜபிள் டிவைசஸ், அதாவது நம்ம மொபைல், லேப்டாப்லாம் சார்ஜ் பண்ணோன்னையும் 100% ஆனோனையும் அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரும்பாலான பேர் நைட்டு தூங்கும் போது சார்ஜ் பண்ணுவோம், காலையில் தான் எடுப்போம். அது நைட்டே 100% சார்ஜ் ஆகிருக்கும், பட் இருந்தாலும் அது கனெக்டிங்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல பவர் கன்சப்ஷன் அதிகமாக நடக்கும். நீங்கள் 100% சார்ஜ் ஆனோடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு பவர் கன்சப்ஷன் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் கண்டிஷனர், அதாவது ஏசி. ஸோ இந்த ஏசி நீங்கள் என்ன ஆன் பண்ணும் போது என்னென்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சன் டோன், அதாவது சூரிய ஒளி உள்ளே விழாதவாறு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ ஏசி ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு சூரிய ஒளி உள்ளே வராத அளவு ஒரு துணி போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். ஏசியில் எப்பயுமே ஆன் பண்ணும்போது ஆன் ஆஃப் மோட் செட் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஸோ இது மூலியமாக உங்களோட பவரை சேவ் பண்ணலாம். ஆறாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஷிங் மிஷினில் முடிஞ்ச அளவு ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையரில் யூஸ் பண்ணுற மோட்டார் கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ இதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரையர் யூஸ் பண்ணலை அப்படின்னா கரண்ட் கன்சியூம் அது கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாக இருக்கும். ஸோ ஏழாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் எப்பயுமே மினிமம் லோடு மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதே போல் மீடியம் கூலிங் மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு கூலிங் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா எந்த பொருளுக்கு கூலிங் அதிகமாக தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வைங்க. ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா செவுத்துலேருந்து ஒரு அடி தள்ளி ஃப்ரிட்ஜை வைங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹீட் என்னென்னா அந்த செவத்துலேயும் இருக்கும். ஸோ செவத்து ஒட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜை வச்சிங்க அப்படின்னா அந்த செவத்தில் உள்ள ஹீட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த கூலிங் டேங்க் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜு கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒரு அடி டிஸ்டன்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஸோ ஏர் கூலிங் போகிறதுனால ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால டக்குன்னு கூலிங் ஆயிரும். ஸோ அதே போல் ஃப்ரிட்ஜில் என்னென்னா எல்லா ட்ராக்கையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பனில் ஃப்ரிட்ஜை அதிக நேரம் வைக்காதீங்க. ஸோ ஓப்பனில் நீங்கள் அதிக நேரம் ஃப்ரிட்ஜை வச்சிங்க அப்படின்னா மோட்டார் ஓடுறதுனால உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாகி எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரிட்ஜை அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. எட்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயன் பாக்ஸ் அண்ட் ஹீட்டர், அதாவது அயன் பாக்ஸ் அண்ட் ஹீட்டர்லாம் ப்ராப்பர் இன்சுலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா இன்சுலேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்சுலேஷன் அதிகமாக உள்ள அயன் பாக்ஸ் அண்ட் ஹீட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாயிரும். ஸோ இனிமேல் யூஸ் பண்ணும்போது வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அயன் பாக்ஸ் அண்ட் ஹீட்டர்லாம் அதிகமாக இன்சுலேஷன் உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டாருக்கு இனிஷியல் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி ஒரு மோட்டார் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படி ஆன் பண்ணும் போது டார்க்கும் கரண்ட்டும் அதிகமாக இருக்கனால பவர் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 வாட்டி மோட்டார் ஆன் ஆஃப் பண்ணீங்க
அப்படின்னா ஸோ அதிகமாக உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் நடந்து எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை ஒரே தடவை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவு அதில் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ 10வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஷன். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் அண்டு கண்டக்டர் அந்த எல்லாமே வந்து என்னென்னா தரமானதாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே என்னென்னா பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிராண்டடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம குறைக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம எனர்ஜி மீட்டர், கேபிள்ஸ், அதாவது ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹெவல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தரமான ஒயரை யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் கரண்ட்லாம் ரொம்ப அவாய்ட் ஆகும். ஸோ இதனாலேயும் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணலாம். இப்போ பெரும்பாலான பேர் எலக்ட்ரிசிட்டி பில்லை இபி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ பே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாமல் பேடிஎம், ஃப்ரீ சார்ஜ் இந்த மாதிரி ஆப்பும் போனோம் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணோம் அப்படின்னா கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை கொண்டு நம்ம வேறு ஏதாவது பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக இப்போ 100 ரூபா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா நீங்கள் இபி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ பே பண்ணிங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணிடுவீங்க. இதுவே நீங்கள் பேடிஎம், ஃப்ரீ சார்ஜில் பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 10 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபா வரையும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை வச்சு நம்ம வேறு ஏதாவது பொருளோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பில்லோ பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் பற்றின கான்செப்டை தமிழ் மொழியில் வீடியோ வழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றின கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.